அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். தொடர்ச்சியாக இன்றைக்கும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். எதிர்பார்ப்புகள், அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதிர்பார்ப்புகள்ன்றது பொதுவாக ரெண்டு சைடுக்கும் இருக்கும். பார்ட்னர்ஸுக்கு, உங்களோட ஒய்ஃப் ஆகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், ரெண்டு சைடுக்கும் இருக்கும். இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது சிக்கல்கள், முரண்பாடுகள், மனக்கசப்புகள் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது. அப்ப இந்த எதிர்பார்ப்புகள் உண்மையாகவே எங்கட தானா, நான் ஏண்ட பர்சனல் எதிர்பார்ப்புகள் தானா இதுன்ற கேள்விக்கு உண்மையாக நீங்க உங்களோட மனசாட்சியை தொட்டு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை காணப்படுது. ஏண்டா இன்றைய காலகட்டத்துல உண்மையாவே எங்கட எதிர்பார்ப்புகளோட அடுத்தாக்களோட எதிர்பார்ப்புகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உதாரணமா இப்போ என் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட் தரணும்ன்றது பொதுவான என் எதிர்பார்ப்பாக இருக்கும். ரைட், ஏதோ ஒரு கிஃப்ட் தரணும், கிஃப்ட் தான் என்னைய சர்ப்ரைஸ் பண்ணணும்ன்றது என் எதிர்பார்ப்பு. பட் இப்போ ஏண்ட கண்டாக்டில் உள்ள நபர்களோ, அப்படி இல்லாட்டி ஏண்ட எஃபியில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி இன்ஸ்டாவில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் அவங்களோட பார்ட்னரு கொடுத்த கிஃப்ட்ஸ் அப்படி இல்லாட்டி அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டேட்டஸாகவோ இல்லாட்டி வீடியோவாகவோ போட்டிருந்தால் நான் அதை பார்க்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அதை பார்க்குற நேரம் ஏண்ட எதிர்பார்ப்புகளோட சேர்த்து அந்த விடயங்களும் இன்க்ளூட் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட் எதிர்பார்த்தது ஏன்னா உண்மையான எதிர்பார்ப்பு ஒரு கிஃப்ட் தான். பட் அந்த வீடியோவில் சொல்லுங்களே, ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டெக்கரேஷனோட ஒரு பார்ட்டி சர்ப்ரைஸ் உண்டு யார்டையோ எக்ஸ்டர்னல் நஃபர்ட ஹஸ்பண்ட் செய்கிறாருன்னு சொன்னால் அது ஏண்ட எதிர்பார்ப்போட மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ ஏண்ட டோட்டல் எதிர்பார்ப்பு என்னதாயிக்கும், என்னையும் என் ஹஸ்பண்ட் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கிஃப்ட் எல்லாம் தரணும்ன்றத அது ஃபுல் ஸ்டோரியா கிரியேட் ஆகிக்கும். அப்ப இங்கே உண்மையான இந்த எதிர்பார்ப்போட இன்னொத்தட்ட ஒரு தேர்ட் பர்சன்ட லைஃப்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட், ஒரு இன்சிடென்ட் எங்கட லைஃபோட கனெக்ட் ஆகுது. அப்ப இந்த விஷயம் ஏன லைஃப்ல வார நேரம் அது நடக்காம போற சந்தர்ப்பத்துல நான் என் ஹஸ்பண்டோட முரண்படுற சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அவங்களுக்கு விளங்குமே சொல்றேன் நான் சொல்றது. இப்ப ஏண்ட எதிர்பார்ப்புகள் உண்மையாவே நான் எதிர்பார்க்கிற விஷயம் தானா, அப்படி இல்லாட்டி இன்னொருத்தர் செய்யறதால அதை நான் ஏண்ட பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்கிறேனா அப்படின்ற விஷயத்த ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு வைஃபும் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் தனக்குள்ள கேட்டுக்கொள்ள வேண்டிய சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஏன்னா முன்ன காலங்கள் சோசியல் மீடியா இல்லை, இப்படி ஸ்டேட்டஸ் போடுறதோ வீடியோஸ் போடுறதோ அப்படி ஒன்றும் இருக்கல. அப்ப அவங்களோட அந்த ஃபேமிலி கட்டுப்பாட்டுக்குள்ள தான் உண்டு, தண்ட வேலை உண்டு, தன் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து தர விஷயங்களை எடுத்துக்கொண்டு தண்ட லைஃபை நடத்தி போற ஒரு சமூகம் தான் இருந்துச்சு. அப்ப அதுதான் அந்த காலத்துல டிவோர்ஸல் குறைவு, முரண்பாடுகள் வாரது குறைவு, பிரச்சனைகள் குறைவாக காணப்பட்டது. இந்த காலகட்டத்துல இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இந்த முரண்பாடுகள் அதிகரித்து இந்த குட்டி குட்டி விஷயங்களுக்காக டிவோர்ஸ் வார நிலைமை காணப்படுறதுக்கு ஒரு காரணம் அடுத்தாக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அடுத்தாக்களோட விருப்பங்களை எங்கட லைஃபுக்குள்ள நாங்க எடுத்து அதை எங்கட விருப்பங்களாக எங்கட எதிர்பார்ப்புகளாக மாற்றி எங்கட பார்ட்னர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிற நேரம் அது நிறைவேறாத சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. உதாரணமா சொல்லுங்களே, உங்களோட ஸ்டேட்டஸ்ல நீங்க பாக்குறீங்க ஒரு ஹஸ்பண்டோ இல்லாட்டி ஒரு ஒய்ஃபோ அவரோட ஹஸ்பண்டுக்கு ஒரு கார் ஒன்று கிஃப்ட் பண்ணுறேன்னு வைங்களே உதாரணமா, ரைட்? அப்போ இதை ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ தண்ட பார்ட்னர்கிட்ட இந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இது நடக்கலன்னு தண்ட பார்ட்னரோட முரண்பட்டா அது நியாயமே இல்லை, சரியா? அப்படி இப்போ நான் உதாரணம் தான் சொன்னேன். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஏக்கி தண்ட நிலைமை, தண்ட பொருளாதார சிச்சுவேஷன், தண்ட ஹஸ்பண்டையோ ஒய்ஃப்டையோ மனநிலை, அவங்களோட சுற்று வட்டாரம், அவங்களோட சூழல், அவங்க வாழ்ந்த அவங்களோட பேக்ரவுண்ட், அப்படி எல்லா விஷயத்தையும் மையமாக கொண்டுதான் அவங்களோட வாழ்க்கை அமையும். அப்ப இதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எங்கட எதிர்பார்ப்புகளை நாங்க அமைச்சுக்கணும். இன்னொத்தட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையோ இன்னொத்தட எதிர்பார்ப்புகளை
எங்களோட எதிர்பார்ப்புகளோட நாங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தாலே இந்த முரண்பாடுகள் வாரதையோ இந்த மனக்கசப்புகள் வாரதையோ எங்களுக்கு தவிர்த்து கொள்ளலாம். இந்த விஷயம் வந்து பிரயோசனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்போ இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களோட உண்மையான எதிர்பார்ப்பு எது என்ற விஷயத்துல தெளிவா இருங்க. அதை மட்டும் உங்களோட பார்ட்னர்கிட்ட நீங்க எதிர்பாருங்க. அப்ப அந்த விஷயங்கள் கட்டாயம் நிறைவேறும். அப்ப அந்த மனக்கசப்புகளை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். ஜஸாக்குமுல்லா ஹைரா. திஸ் இஸ் ஷப்னா ஜெயின்.